தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவனுடைய பராமரிப்பில் நாம் திருப்தி அடைய வேண்டும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். தேவனே சர்வ சிருஷ்டிகர். அவர் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். அவர் கிருபையும் கரிசனையும் உள்ளவர். தேவனுடைய சித்தம் நிறைவேறும். நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்கள் நடைபெறும் போது தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாக காத்திருக்க வேண்டும். தேவன் செய்ய நினைப்பது எதுவும் ஒருபோதும் தடைபடாது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் திட்டத்தின் பிரகாரமும் எல்லா காரியங்களையும் செய்கிறார். தேவனுடைய சித்தத்தில் அவருடைய ஞானம் வெளிப்படுகிறது. தேவன் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவர் யோசனையில் பெரியவர். தேவனுடைய சித்தமும் விருப்பமும் ஆலோசனைகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவனுடைய கிரியைகள் எல்லாமே பரிபூரணமானவை. நாம் அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதில் இருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. தேவனுடைய கிரியைகளை நம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆராய்ந்து பார்க்காமல் தேவனுடைய சித்தத்தை முன்னிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய பரிபூரணமான சித்தம் நமக்கு தெரிய வரும். தேவனுடைய கிரியைகளில் ஒரு குறைவும் இல்லை. அவர் கூடுதலாகவும் எதுவும் செய்ய மாட்டார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக எது தேவையோ அதை மாத்திரமே செய்வார். தாம் செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் செய்யாமல் இருக்கவும் மாட்டார். தேவன் எதையும் அரைகுறையாக செய்து அப்படியே விட்டுவிடுகிறவர் அல்ல. தேவன் ஆரம்பித்ததை முடிப்பார். அவர் சொல்லுகிறதை செய்வார், செய்கிறதை சொல்லுவார். தேவனுடைய கிரியைகள் எல்லாமே முடிவானவை. அவை அனைத்தும் பூரணமானவை. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே முக்கியமானவை, பிரயோஜனமானவை, நமக்கு அவசியமானவை, தேவையானவை. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். மனுஷரை குறித்த தேவனுடைய திட்டம் நிலையானது. கர்த்தர் மனுஷருக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷர் எடுக்கும் தீர்மானங்களை பொறுத்து அவர்களை குறித்த கர்த்தருடைய திட்டமும் மாறும். தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் சுயாதீனமாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் மனுஷனுக்கு ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உண்டு. கீழ்ப்படியவில்லை என்றால் மனுஷனுக்கு கிடைப்பது நித்திய அழிவு. தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபங்களையும் கர்த்தர் கூட்டிக் கொண்டே போகிறார்.